ஆறுதலின் தேவன் இப்போ உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். என் மகளே, உன் உள்ள காயப்பட்டிருக்குதில்ல? என் மகனே, என் மகளே, நீ பாதிக்கப்பட்ட நிலைமையில யாருடைய வார்த்தை ஆறுதல் படுத்த முடியாம தவிக்கிறல்ல? இப்போ தேவ பிரசன்னம், ஆறுதலின் தேவனுடைய கரம் தொட போகிறது. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை தொட போகிறது. ஆறுதல் உள்ளத்தை நிரப்ப போகிறது. இருதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, இந்த மகளுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்குது, இந்த மகனுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கு, ஆறுதல் இல்லாம தவிக்கிறான், தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒழுங்கா தன் காரியத்தை கடமைகளை செய்ய முடியல, பாதிப்பு கலங்கி நிற்கிறாங்கப்பா. நீர் சகல விதமான ஆறுதலின் தேவன். இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாளன், ஆறுதல் படுத்துகிற ஆவியானுடைய பிரசன்ன மகளை தொடட்டும், இந்த மகனை தொடட்டும், இந்த சகோதரியை சகோதரனை தொடட்டும், அவருடைய காயங்களை மாற்றட்டும், ஆறுதல் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காயங்கள் நீங்கட்டும், ஒரு ஆறுதல் உள்ளத்தை நிரப்பி ஆட்கொள்ளட்டும். இப்பொழுதே நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஆறுதல் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், காயங்கள் மாற்றப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.